அனைவருக்கும் வணக்கம் மக்களே. உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ மறக்காமல் தயவுசெய்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 14/3/2025 ஆகிறது. நம்ம தமிழகத்தில் இந்த ஆண்டு, அதாவது சென்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா அதிகமான வெப்பம் காணப்பட்டது. அதாவது எல்லாருக்குமே ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். குறிப்பாக தெற்கு ஆந்திரா மற்றும் தமிழக உள் மாவட்டங்களை சென்ற வருடம், அதாவது கடந்த 2024 பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு வெப்பம் பதிவானது. அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த முறை, அதாவது இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா அதே போல் வெப்பம் பதிவாக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. அப்படி இல்லை குறையாதுங்க. இந்த ஆண்டு சென்ற ஆண்டு போல் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அதை விட கூடுதலாக கூட வெப்பம் பதிவாகலாம். ஆனால் கண்டிப்பாக இந்த வருடமும் வட உள் மாவட்டம், டெல்டா உள் மாவட்டம், தென் உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு உள் மாவட்டங்கள், அதாவது குறிப்பாக மேற்கு உள் மாவட்டங்கள் முழுவதுமே இந்த வருடம் 47 டிகிரி வரைக்கும் செல்சியஸ், அதாவது 47 அப்படின்னா 48 டிகிரி செல்சியஸ் மேலே பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது. இனிமே வரக்கூடிய நாட்களில் வெயில் அதிகமாக அடித்தாலும் கவலைப்படக்கூடாது. அதிகமான மழைப்பொழிவு கண்டிப்பாக இருக்குது. இந்த வருடம் எந்த அளவிற்கு வெப்பம் உயர்கிறதோ அந்த அளவிற்கு மழைப்பொழிவும் கண்டிப்பாக மிக சிறப்பாக இருக்கிறது. குறிப்பாக வட உள் மாவட்டங்களில் தற்பொழுது கடந்த சில மாதங்களாகவே அதிகமான வெப்பம் அப்படிங்கிறது பதிவாகி கொண்டிருக்கிறது. மேற்கு உள் மாவட்டங்களிலும் அதிகமான வெப்பம் அப்படிங்கிறது பதிவாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக வட உள் மாவட்டங்களும் அதிகமான டாப் அப்படிங்கிறது, அதிகமான வெப்பம் அப்படிங்கிறது பதிவாகி இருக்குது. கவலைப்படாதீங்க. வட உள் மாவட்டங்கள் மற்றும் வட மாவட்டங்கள் முழுவதுமே கடும் மழை பொழிவு வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஏப்ரல் மே மாதம் பார்த்தீங்கன்னா கோடை மழை மிக சிறப்பாக இருக்கிறது. கண்டிப்பாக இடியுடன் கூடிய கனமழை வட மாவட்டங்களுக்கு அதிகமான மழை பொழிவு காத்திருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம்னா சென்னையில் இந்த வருடம் அதிகமான காற்று, அதாவது அதிக காற்றுடன் கூடிய மழை பொழிவு கண்டிப்பாக இருக்குது. ஆனால் சென்னையில் பார்த்தீங்கன்னா இந்த தெற்கு ஆந்திராவில் ஒரு மழை வந்து உருவாகும். அது எப்போனா ஏப்ரல் அப்படி இல்லைனா மே மாதம், கண்டிப்பாக ஏப்ரல் உருவாகும் இல்லை மே மாதம் உருவாகும். இந்த 2 மாதங்களில் கண்டிப்பாக இந்த தெற்கு ஆந்திரா, குறிப்பாக விசாகப்பட்டினம், அதாவது விசாகப்பட்டினம், நெல்லூர், குறிப்பாக எங்கே உருவாகும்னு கேட்டிங்கன்னா தெற்கு ஆந்திரா உள்ளே உருவாகும். அதாவது விசாகப்பட்டினம் அந்த தெற்கு ஆந்திரா உள்ளே உருவாகி அது அப்படியே நெல்லூர் வரும். நெல்லூர் வந்தோடனே, நெல்லூர் திருப்பதி அப்படி வந்தோன்னா அது மிகப்பெரிய ஒரு இடியுடன் கூடிய மிகப்பெரிய ஒரு மேகமாக மாறி அது அப்படியே தெற்கு நோக்கி நகரும். அதாவது வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி நகரும். தெற்கு நோக்கி நகர்ந்து பழவேற்காடு, சென்னை, பொன்னேரி வந்தடையும். அப்படி வரும்பொழுது என்ன ஆகுனா அதிகமான சூறாவளி காற்று இருக்கும் போல் தெரிகிறது. கண்டிப்பாக இந்த ஆண்டு பழவேற்காடு, பொன்னேரி, சென்னை, அதே போல் பூந்தமல்லி, தாம்பரம், திருவள்ளூர், வட உள் மாவட்டங்கள் குறிப்பாக அரக்கோணம், திருத்தணி, காஞ்சிபுரம், வந்தவாசி, சேத்துப்பட்டு, அதே போல் வேலூர், சித்தூர், குடியாத்தம், ஆம்பூர், வட உள் மாவட்டங்கள் முழுவதுமே திருப்பதியிலிருந்து ஒரு மழை கண்டிப்பாக வடக்கிலிருந்து வடக்கே உருவாகும். அது அப்படியே தெற்கு நோக்கி வரும்பொழுது அதிகமான சூறாவளி காற்று மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த மழை பெய்யும் பொழுது காற்றுடைய வேகமும் அதிகரிக்க போகுது. எனவே இந்த ஆண்டு அது கண்டிப்பாக நடக்கும். இது வந்து நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன். ஏப்ரல் மே மாதங்களில் மழைப்பொழிவு எங்கே உருவாகும்னு கேட்டிங்கன்னா தெற்கு ஆந்திராவும் உருவாகும். நான் சொல்லிட்டேன். அங்கே உருவாகி அது அப்படியே வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி வந்து வட மாவட்டங்களை வந்தடையும் போது அதிகமான காற்றுடன் கூடிய மழைப்பொழிவு கண்டிப்பாக பதிவாகும். எனவே வட மாவட்ட மக்கள் கவனமாக இருக்கணும். வரக்கூடிய மாதங்களில் வெப்பம் அதிகரித்தாலும் அந்த வெப்பநிலை சரி பண்ண மழைப்பொழிவு என்ன பண்ணும்னா அதிகமான காற்றுடன் கூடிய மழைப்பொழிவு கொட்டி தீர்க்க போகுது. சென்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அதாவது குறிப்பாக தெற்கு ஆந்திராவில் ஒரு மழை உருவானது. அது அப்படியே சென்னை, தாம்பரம், திண்டிவனம், திருவண்ணாமலையெல்லாம் அது நல்ல ஒரு பெனிஃபிட், அதை ஒரு நல்ல மழை கொடுத்தது. சென்ற ஆண்டு ஏப்ரல் முதல் வாரத்தில் நல்ல ஒரு மழை கொடுத்தது. இந்த வருடம் அதை விட கூடுதலாக மழை பொழிவு கண்டிப்பாக இருக்குது. மிக சிறப்பான வருடம் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா
சென்னை, தாம்பரம், செங்கல்பட்டு, மதுராந்தகம், செய்யாறு, திண்டிவனம், வந்தவாசி, காஞ்சிபுரம், அரக்கோணம், வேலூர், திருப்பத்தூர் மாவட்டம் முழுவதும், அதேபோல் குடியாத்தம், சித்தூர், ராணிப்பேட்டை மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், திருக்கோவிலூர், வந்தவாசி, போலூர், ஒட்டுமொத்த வட மாவட்டங்கள் முழுவதுமே இந்த ஆண்டு மிக சிறப்பான மழைப்பொழிவு இருக்குது. கண்டிப்பாக கவலை வேண்டாம். ஏன்னா வட மாவட்ட மக்கள் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க, சார் எப்போ சார் மழை பெய்யும் அப்படின்னு கேட்குறாங்க. வட மாவட்ட மக்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். கண்டிப்பாக இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா இந்த முறை அதிகமான மழைப்பொழிவு கண்டிப்பாக இருக்குது. எனவே வட மாவட்ட மக்கள் இன்னும் சில மாதங்கள் இன்னொரு சில நாட்கள் மட்டும் பொறுத்து கொள்ளுங்கள். ஏன்னா வெயில் வந்து அப்படி கண்டிப்பாக அதிகமாக அடிக்கும். மதியானம் ஒரு 12 மணி முதல் ஒரு 3 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 மணி வரைக்கும் கூட இந்த ஆண்டு 4 மணி வரைக்கும் கூட அதிகமான வெப்பம் பதிய வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே கவனமாக இருக்கணும். அந்த வெப்பநிலை தான் மாலை இரவு நேரத்தில் மழையாக மாறும். அதாவது மதியம் எவ்வளோ வெயில் அடிக்குதோ 40 டிகிரி அடிக்குதுன்னா இதுவே மாலை இரவு ஒரு 10 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த மழைப்பொழிவு லேட்டாக தான் வரும். ஒரு 10 இல்லைனா ஒரு 7 மணிக்கு மேலே சில இடங்கள் மழை தொடங்கிவிடும். அப்படி இல்லைனா சில மாவட்டங்களில் 6 மணிக்கே மழை தொடங்கும். ஆனால் சில மாவட்டங்களில் நள்ளிரவு தான் மழை வரும். அந்த நள்ளிரவு வரும்போது தான் அதிகமான காற்றுடன் கூடிய மழை வந்து கொடுக்கும். எனவே கவலை வேண்டாம். இந்த ஆண்டு மிக சிறப்பான மழைப்பொழிவு வட மாவட்டங்களுக்கு காத்திருக்கிறது. அடுத்து உள் மாவட்டம் பக்கம் வந்துடுவோம். கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டங்கள் முழுவதுமே அதிகமான மழை இருக்குது. கவலை வேண்டாம். அதாவது இப்போ தற்பொழுது பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி, தருமபுரியில் வெறும் 34 டிகிரி தான் பதிவாகி கொண்டிருக்கிறது. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னா 34 அப்படிங்கிறது 37, 38, 39, 40 டிகிரி வரைக்கும் தொடும். அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டங்களில் வரக்கூடிய நாட்களில் 40 டிகிரி வரைக்கும் கண்டிப்பாக வெப்பம் தொடப்போகும் கண்டிப்பாக. அதே போல் மைசூர் இங்கேயும் பார்த்திங்கன்னா வரக்கூடிய நாட்களில் வெப்பம் அதிகரிக்கும். கோயம்புத்தூர், நீலகிரி மாவட்டம், ஈரோடு, கரூர் மாவட்டம், பெரம்பலூர், அரியலூர், சேலம், ஒட்டுமொத்த மேற்கு உள் மாவட்டங்கள் முழுவதுமே வரக்கூடிய நாட்களில் 38 முதல் 40 டிகிரி வரைக்கும் பதிவாக வாய்ப்பு இருக்குது வரக்கூடிய நாட்களில். ஸோ இந்த ஆண்டு எவ்வளோ வெயிலானா அடிக்கட்டுங்க. இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ வெயிலானா அடிக்கணும். அப்படி வெயில் அடித்தா தான் கண்டிப்பாக அதாவது கோடை மழை எப்போதுமே கோடை மழைக்கும் மழைக்காலங்களுக்கும் ஒரு வேறுபாடுகள் இருக்கிறது. அதாவது மழைக்காலம் அப்படின்னா இப்போ காற்று சுழற்சி வந்தது, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஒரு சில நாட்களுக்கு முன்பு காற்று சுழற்சி வந்தது. அந்த மழை பெரும்பாலும் கடலிலிருந்து வந்தது. குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் கடலிலிருந்து மழை வந்தது, எல்லாம் பார்த்துருப்போம். இனி ஒரு வடகிழக்கு பருவமழை போல் பார்த்திங்கன்னா மழை பெய்தது. அது பெரும்பாலும் கடலிலிருந்து கிளவுடு வந்தது. கடலிலிருந்து பார்த்திங்கன்னா மேகமூட்டம் வந்து கடலிலிருந்து அது வந்து கடலில் உருவாகுவது. அதாவது கோடை மழை நம்ம தமிழகத்தில் மதியம் ஒரு வறண்ட வானிலை, மாலை இரவு பார்த்திங்கன்னா அது வந்து மழையாக மாறும். எப்படி மாறும்னு கேட்டிங்கன்னா காலை முதல் மதியம் ஒரு 3-4 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு மேகமும் இருக்காது. அதாவது மிக தெளிவான வானம் காணப்படும். நம்ம தமிழகம் முழுவதும் அதிகமான வெப்பம் உயர்ந்திருக்கும். இதுவே மாலை இரவு பார்த்திங்கன்னா அந்த வெப்பநிலை மழையாக மாற்றுவதற்கு கடல் காற்று என்ன பண்ணும்னா தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி அப்படியே உள் மாவட்டம் நோக்கி பயணிக்கும். அப்படி உள் மாவட்டம் நோக்கி பயணிக்கும் போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த வெப்பம் அப்படியே அந்த ஈரப்பதம் மிகுந்த காற்று குளிர்வித்து மழையாக மாற்றும். அந்த மழையாக மாறும் பொழுது பார்த்திங்கன்னா நிலத்தில் உருவாகும். பெரும்பாலும் இந்த கோடை மழை அப்படிங்கிறது நிலத்தில் உருவாகும். ஆனால் இந்த மழைக்காலங்களில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் கடலில் உருவாகி வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வேறுபாடு. ஆனால் நிலத்தில் உருவாகுவது கூட வலுவான ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து வெப்பம் எந்த அளவிற்கு அடித்ததோ அந்த அளவிற்கு வலுவான ஒரு மேகமாக உருவெடுக்கும். ஸோ இதான் பார்த்திங்கன்னா கோடை மழைக்கும் நிலத்தில் உருவாகுவதற்கும் கடலில் உருவாவதற்கும் வேறுபாடு இருக்குது. ரெண்டுமே ஒன்றும் கிடையாது. ரெண்டுமே தனித்தனி தான். எனவே கவலைப்படாதீங்க. இந்த ஆண்டு எவ்வளோ வெயில் அடித்தாலும் பார்த்திங்கன்னா மழை கண்டிப்பாக இருக்குது. டெல்டா மாவட்டங்களுக்கு பரவலாக இந்த ஆண்டு மிக சிறப்பான ஆண்டாக கண்டிப்பாக இருக்குது. டெல்டா மாவட்டம் முழுவதுமே நல்ல ஒரு பெனிஃபிட், நல்ல ஒரு மழை கண்டிப்பாக கொடுக்கும். நெய்வேலி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், முத்துப்பேட்டை, புதுக்கோட்டை, காரைக்குடி, திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் ஏப்ரல், மே மாதங்கள் அதிகமான மழைப்பொழிவு காத்திருக்கிறது. தென் மாவட்டங்கள் முழுவதுமே சொல்லவே தேவையில்லை. தென் மாவட்டங்கள் முழுவதும் டாப்பு தாங்க. குறிப்பாக மதுரை மாவட்டம், ராஜபாளையம், தேனி மாவட்டம், திண்டுக்கல், மணப்பாறை, வேடசந்தூர், கடைநல்லூர், திருநெல்வேலி, நாகர்கோவில், திருவனந்தபுரம், விளாத்திக்குளம், ராமநாதபுரம், ராமேஸ்வரம், தூத்துக்குடி மாவட்டம். இந்த கடலோரம் தொடுவது நள்ளிரவு ஆகும். எப்போதுமே இந்த தூத்துக்குடி, ராமநாதபுரம், இந்த தென் கடலோர மாவட்டங்களுக்கு கடலோரம் உள்ள மழை பெஞ்சிடும். ஆனால் இந்த தூத்துக்குடி, விளாத்திக்குளம், ராமேஸ்வரம்,
நாகர்கோவில் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மழை வருவதற்கு ஒரு நள்ளிரவு ஒரு 11 மணிக்கு மேலே லேட் ஆகிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கேருந்து இந்த தெற்கு காற்று பார்த்திங்கன்னா இடையூறு கொடுக்கும். ஆனால் இந்த ஆண்டு தெற்கு காற்று தென் கடலோர மாவட்டங்களில் சற்று இடையூறு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த இடையூறு கூட கடந்து மழை கண்டிப்பாக வரும். எப்போ வரும்னா நள்ளிரவு தான் ஆகும். கண்டிப்பாக ஏப்ரல் மே மாதங்களில் மழை பெய்யும்போது மதுரையில் மழை தொடங்கிவிடும். திண்டுக்கல்லில் சீக்கிரமாக மழை பெய்து கொண்டிருக்கும். அந்த தூத்துக்குடி, விளாத்திக்குளம், ராமநாதபுரம், தொண்டி, பாம்பன் பாலம் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மழை வருவதற்கு கொஞ்சம் லேட் ஆகும். அங்கெல்லாம் பெய்துவிட்டு இறுதியாக தூத்துக்குடி மாவட்டம் நோக்கி வரும். இருந்தாலும் தூத்துக்குடி மாவட்டம் தென் கடலோர மாவட்டங்களுக்கு அதிகமான மழை பொழிவு இந்த ஆண்டு பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், கரூர், தருமபுரி இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான மழை இருக்குது. எனவே தெளிவாக சொல்லப்போனால் வட மாவட்டம், டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், தென் உள் மாவட்டங்கள், மேற்கு மத்திய உள் மாவட்டங்கள் மற்றும் தமிழகத்தில் இருக்கும் அனைத்து 38 மாவட்டங்களிலும் இந்த வருடம் வெப்பநிலை அதிகரித்து காணப்படும். மழைப்பொழிவும் அதிகரித்து காணப்படும். அதாவது வெப்பநிலை எந்த அளவிற்கு உயர்கிறதோ அந்த அளவிற்கு மழை கொடுக்கும். எனவே கவலைப்படாதீங்க, இந்த ஆண்டு அதிகமான மழை இருக்குது. அடுத்தடுத்த அறிக்கைகள் பெற மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. நன்றிங்க.